வந்துட்டேன். இன்னைக்கு விடுதலை பார்ட் 2 மூவி படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம். டைரக்டர் யாருக்கு தெரியும் ஆல்ரெடி, வெற்றிமாறன். ஹீரோ விஜய் சேதுபதி, சூரி. ஹீரோயின் மஞ்சு வாரியர், கிஷோர், ராஜீவ் மேனன், கௌதம் வாசுதேவன், கர்ணாஸ் பையன் அவன் நடிச்சிருக்காரு. இப்படி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ இப்போதான் படம் பார்த்துட்டு வரேன். இந்த படம் எப்படி இருக்கு, வெற்றிமாறன் சம்பவம் செஞ்சாரா இல்லை வெற்றிமாறன் வந்து நம்மளை வச்சு சம்பவம் செஞ்சாரான்றத. ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிச்சது ஃபர்ஸ்ட் ஆஃப் எடுத்த ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் பயங்கரமா போயிடுச்சு. அதாவது அந்த வெற்றிமாறனோட ஸ்டைலு, அந்த மேக்கிங்கு, அந்த ஆக்ஷன் சீனு, அந்த கலர் கிரேடிங், வேல்ராஜோட கலர் கிரேடிங் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் 25 செம்மையா இருந்தது. அடல்ட் சீனு, கொஞ்சம் வன்முறை, கத்தி குத்து எல்லாமே சூப்பராக இருந்தது. அந்த 20-25 நிமிஷத்துல வர அந்த கர்ணாஸ் பையன் கெனி இருக்காரு பார்த்தீங்களா, சூப்பர் ஆக்டிங் பண்ணியிருப்பான், செம்மையா ஆக்டிங் பண்ணியிருப்பான். நெக்ஸ்ட் விஜய் சேதுபதி. படம் ஃபுல்லா விஜய் சேதுபதி மட்டும்தான் பெருமாளா வாழ்ந்திருக்காரு, வாத்தியாரா வாழ்ந்திருக்காரு. செம்ம ஆக்டிங் விஜய் சேதுபதி. வெற்றிமாறன் ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி நடிக்கணும், எப்படி உட்காரணும், எப்படி பேசணும், எப்படி ஒரு கண் பார்வை கூட அந்த வெற்றிமாறன் அவ்வளோ அழகா டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் சூரிய பத்தி நான் அப்புறமா சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து மியூசிக். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த இளையராஜா கொடுத்த பீஜம் ஒவ்வொன்றுமே அந்த சீனுக்கு அப்படியே ஒரு மெழுவத்தி நிக்குதுன்னா அதுக்கு நம்ம விளக்கு அந்த மத்திப்பீட்டில் ஏற்றினா தானே அந்த அழகே தெரியும். அது மாதிரிதான் ஒரு சீன் எடுக்கிறாங்கன்னா நார்மல் சீனை கூட அவ்வளோ அழகா பீஜம் போட்டு சும்மா பட்டைய கலப்பியிருக்காரு. எனக்கே ஒரு சில நேரத்துல ஆச்சரியமாயிடுச்சு, இதெல்லாம் இளையராஜா தான் போட்டாரா இல்ல சந்தோஷ் நாராயணனும் ஜிவி பிரகாஷும் உள்ள வந்துட்டாங்களான்னு ஒரு நேரத்துல கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வேல்ராஜோட இது ஒளிப்பதிவு. அவர் எப்பவுமே எப்படி எடுப்பாரு, கொஞ்சம் ராவாவும் இருக்கும், கொஞ்சம் இந்த ப்ரௌன் கலர் ஷேடிங் ரெண்டுமே கலந்து மிக்ஸ் பண்ணி சூப்பராக எடுத்திருக்காரு. சம்டைம்ஸ் அப்பப்போ நமக்கு அந்த அசுரன் ஞாபகம் வருதுதான், அதை நம்ம அவாய்ட் பண்ண முடியல. நெக்ஸ்ட் மஞ்சு வாரியர் அவங்களுக்கு கொடுத்த ஓகே, அவ்வளோ ஆக்டிங்லாம் இல்லை, பட் அசுரன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த படத்தில் அவ்வளோ ஸ்கோப்லாம் இல்லை. வராங்க 2-3 இடத்துல அழுகுறாங்க, போறாங்க. நெக்ஸ்ட் கிஷோர், அது அந்த ஆடுகளம் கிஷோர் இருக்கார்ல, அவர் சூப்பர் ஆக்டிங். அவர் ஒரு சம்பவம் பண்றவங்க, அந்த சம்பவம் அவங்க மேக்கப் போட்டதுலாம் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் என்னன்னா எனக்கு இன்னொரு ப்ளஸ் பிடிச்சதுன்னா போஸ் வெங்கட் வந்து அவங்க பணியில வேலை செய்யற இடத்துல ஒரு பனிஷ்மெண்ட் தருவார். அந்த சீன்லாம் சூப்பராக இருந்தது. அவ்வளோ மேக்கிங், அவ்வளோ மேக்கப்பு, அவ்வளோ தரமா எடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் கொரியோகிராஃபி, முக்கியமாக ஸ்டண்ட் கொரியோகிராஃபி. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர ஸ்டண்ட் எல்லாமே அவ்வளோ மெனக்கட்டு எடுத்துருக்காங்க, சாமியாக எடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சீனுமே அப்படி இன்னும் எனக்கு அந்த 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 கர்ணாஸ் பையன் சண்டை போறது எல்லாமே இன்னும் எனக்கு கண்ணுக்குள்ளே நிற்குது. அப்புறம் அந்த போஸ் வெங்கட் சீன் சொன்னல, அது எல்லாமே சூப்பராக இருந்தது, அழகா எடுத்திருந்தாங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே ஒரு இடத்துல கூட நமக்கு போர் அடிக்கல. எப்படி சொல்றது, ஓகே லேக் இருக்கு, பட் அந்த கதையோட நம்ம பயணிக்கிறதுனால ஒரு இடத்துல கூட நமக்கு அந்த சலிப்பு ஏற்படல. என்னடா இவனுங்க நெக்ஸ்ட் என்னடா சொல்ல வரானுங்க, என்ன சொல்ல வரானுங்க, அந்த கன்ஃபியூஷனே இல்லை. ஓகே, கதையோட போது. ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் சூப்பராக இருந்தது. எடிட்டிங் நான் அப்புறமா இன்னொரு வாட்டி சொல்றேன். சூரிய ஒன்று, அப்புறம் எடிட்டிங் லாஸ்டா சொல்றேன். இந்த ஜாதி மதம் பிரிவினைவாதம் எதை வச்சு உங்க அமைப்பால் அரசியல் பண்ண முடியாம போச்சு. ஓகே, இதுதான் இந்த படத்துல விடுதலை பார்ட் 2 படத்துல எனக்கு பிடிச்ச ப்ளஸ் பாயிண்ட். இதுதான். என்னடா ப்ளஸ் பாயிண்ட் இவ்வளவுதான் சொல்லியிருக்க, வெற்றிமாறன் படத்திலேயே இவ்வளவுதான் ப்ளஸ் பாயிண்ட்னு கேட்டீங்கன்னா அவ்வளவுதான் இருக்கு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் பிடிக்காத சீன்லாம் சொல்லிடுறேன். பிடிக்காத சீன் சொல்ல முடியாது, ஃபர்ஸ்டே இந்த நான் ஒரு ரிவ்யூல சொல்லியிருப்பேன். பார்ட் 2 நம்ம தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச எப்படி சொல்றதுன்னு தெரியல. அந்த பார்ட் 2 வந்தாலே மக்கள் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டோட தான் வரானுங்க. எப்படின்னா புரியுதுங்களா? பார்ட் 1 நீங்க நல்லா பயங்கரமா எடுத்துட்டீங்க. பார்ட் 2 வரும்போது ஓகே, பார்ட் 1 கண்டினியூ தான், நீங்க கண்டினியூ எடுக்கிறீங்க. அத ஒரு கோர்வையா இல்லாம உங்க இஷ்டத்துக்கு எடுத்துறீங்க. என்ன மாதிரி படிக்காத ஒருத்தன் தண்டவாளத்துல தலை வச்சு படுத்தனாலதான் உன்ன மாதிரி ஒருத்தன் படிச்சுட்டு வந்து இங்க உட்கார்ந்துருக்க. படத்துல ஹீரோ சூரி தான். ஆனா சூரிய சும்மா டிரைவருக்காகவும் சும்மா உட்காந்துங்கன்னு விஜய் சேதுபதியை பார்க்கும் போதெல்லாம் என்னவோ ஒரு லவ்வர் மாதிரி அப்பப்போ ஃபீல் ஆயிடுறாரு. அது ஒண்ணு. செகண்ட், பார்ட் 1ல நடிச்ச ஹீரோயினியே இங்க காணோம். சும்மா அந்த தியேட்டர்ல 2 செகண்டுக்கு வராங்க, அவ்வளவுதான். மூணாவது மஞ்சு வாரியர்.
மஞ்சு வாரியர் தான் இந்த படத்துக்கு ஹீரோயின். இந்த பார்ட் 2ல ஹீரோயின் அவங்க தான் வராங்க. இந்த வெற்றிமாறனுக்கு மஞ்சு வாரியரை பார்த்தா எப்படி தெரியுதுன்னு தெரியல. அசுரன்ல எப்படி அவன் குடும்பத்தோட குழந்தையோட தூக்கிட்டு அழியுவாங்களோ, அப்பப்போ வேற ஊருக்கு போவாங்களோ, அதேதான் இந்த படத்துல நடக்குது. புருஷனுக்கு சப்போர்ட் பண்றாங்க, புருஷன் போராட்டத்துல இருக்கிறாரு, ஊர் விட்டு ஓடிறாங்க. இதேதான் உங்களுக்கு பொழப்பா இருக்கு. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் சூரிய தான் என்னன்னு சொல்றது தெரியல. ஆக்சுவலி பார்ட் 1 ஓடுனதுக்கு முக்கியமான காரணம் ஃபர்ஸ்ட் வந்து வெற்றிமாறன், செகண்ட் சூரியலாம் ஹீரோவா அப்படின்னு நிறைய பேரு ட்ரோல் பண்ணிட்டு மீம்ஸ் போட்டுட்டு இருக்கும்போது வெற்றிமாறன் வந்து அப்படியே பார்ட் 1ல செதைச்சிருப்பாரு. அப்புறம் தான் நம்ம சூரிய ஒரு ஹீரோவை பார்த்தோம். ஆனா பார்ட் 2ல நான் முக்கியமா படத்துக்கு போனதுக்கு காரணமே தான். சூரிய இந்த படத்துல என்ன பண்ணிருப்பாரு, எதுவுமே இல்லை, ஒரு மாஸ் சீன் இல்லை, ஒரு கூஸ் பம்ப் சீன்ஸ் இல்லை. பார்ட் 1ல எப்படி இருக்கும், கிளைமேக்ஸ்ல அவர் ஓடு தாண்டும் போது கூட நம்மளால கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. பட் ஓகே, அந்த டைம்ல அவர் வந்து அந்த போலீஸ்ன்றனால அக்செப்ட் பண்ணிப்போம். எவ்வளவு கூஸ் பம்ப்ஸா இருக்கும் அந்த சீன்லாம். இதுல ஒரு கூஸ் பம்ப்ஸ் கூட இல்லை. வராரு, ஜீப்பை ஓட்டுறாரு. முரேசன், மறுபடியும் நீங்க தானா? நெக்ஸ்ட் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா எடிட்டிங்ல வந்து நான் மட்டும் கண்டுபிடிக்காம பக்கத்துல இருக்கிற பொண்ணெல்லாம், பின்னாடி இருக்கிற பொண்ணெல்லாம் கண்டுபிடிக்குது. அவங்க செத்து போயிட்டாருடா, அவர் ஏன்டா பாட்டுக்குள்ள வர்றாருன்னு பச்சா தெரியுது. அவ்வளவு எடிட்டிங் மிஸ்டேக் இந்த படத்துல. வாய்ஸ் ஓவர்னா விஜய் சேதுபதி பேசினேங்கிறாரு, ஒரு டைலாக் பேசினேங்கிறாருன்னா வாய் அம்மான்னு சொல்லுதுன்னா பின்னாடி அப்பான்னு சொல்லுது. அந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் இருக்கு. பேக்ரவுண்ட்ல தான் வாய்ஸ் கொடுக்குறாங்க, ஓகே. பட் அவர் பின்னாடி நடக்கும்போது ஒரு டைலாக் பேசுறாருன்னா அது நமக்கு இன்னும் கனெக்டே ஆகல. அது ஒண்ணு. செகண்ட் கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு 50 போலீஸு, இங்க விஜய் சேதுபதியோட கூட்டம் ஒரு 20 பேர் வச்சுக்காங்கன்னு வச்சுக்கேன். விஜய் சேதுபதியாலும் போலீஸை சொல்றாங்க, போலீஸாலும் விஜய் சேதுபதியாலும் சொல்றாங்க. எனக்கு அந்த டைம்ல என்ன சொன்னிச்சுன்னா, டேய் இவனுங்களும் பாவம், போலீஸ்ல இருக்கிறவங்களும் பாவம், விஜய் சேதுபதி கூட்டத்தில் இருக்கிறவங்க அவனையும் சொல்றாங்களோ அவனுங்களும் பாவம். ஏன்னா கனெக்ட் ஆகல. ஏன்னா பார்ட் 1ல குமரேசன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு, ஏன்னா அவரும் ஒரு கான்ஸ்டபிள் தான், அங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு கிளியர் கட்டா சொல்லியிருப்பாங்க. அது வந்து விஜய் சேதுபதி ஆளுங்க சூரி மாதிரி ஒரு கான்ஸ்டபிளை சுடும்போது, அதை கூட இருக்கிற ஒரு 50-60 பேர் சுடும்போது எனக்கே பாவமாகுது. அவனுக்கு என்னடா பாவம் பண்ணானுங்க, அவங்க போலீஸ்டா, அவனுக்கு உங்களை பிடிக்கதானே வந்தானுங்க, அவனுக்கு ஏன் நீ சொல்றீங்க அப்படின்னு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சூரிய ஒரு பக்கம், அவங்கள சுடாதீங்க, அதாவது விஜய் சேதுபதியால சுடாதீங்க ஐயா, நான் ஏன் அவரை சுடணும், நம்ம என்ன தப்பு பண்ணோம், அவர் என்ன தப்பு பண்ணோம், நம்ம ஏன் இங்க வந்தோம், அப்படியே பேசினே இருக்கிறாங்க. ஸோ அந்த கிளைமேக்ஸ் வந்து கனெக்ட் ஆகல. அதாவது கிளைமேக்ஸுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் அந்த சீன் இருக்கும், அது வந்து சுத்தமா கனெக்ட் ஆகல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எனக்கு இந்த சூரிக்கு இந்த படத்துல ஒரு ஸ்கோப்பே இல்லை. அதுதான் எனக்கு இன்னும் செம்ம காண்டா இருக்குது. படத்தை பார்க்க வந்தது சூரிக்காக தான். அந்த மனுஷனுக்கு ஒரு கூஸ் பம்ப் சீன்ஸ் இல்லை, ஒழுங்கா ஒரு ஓகே வெற்றிமாறன் படம்னா அப்படிதான் இருக்கும்னு எதிர்பார்த்துட்டு போனா. பட் சூரிக்கு பார்ட் 1ல நம்ம நினைச்சு பார்க்காத சீன்ல சூரிக்கு இருக்கும், ரைட்டுங்களா? அவ்வளவு அருமையா வச்சிருப்பாரு சூரிக்கு ஒவ்வொரு சீனும். இங்க வந்து பார்த்தா ஃபுல்லா விஜய் சேதுபதிக்காகவே நகர்ந்துட்டு போகுது. விஜய் சேதுபதி ஓகே, ஆனா இந்த படம் பார்க்கணும்னு நீங்க நினைச்சிட்டு போனீங்கன்னா, வெற்றிமாறன் 10 புக்கை படிச்ச ஒரு கதையில ஒரு அரசியல்வாதி, ஒரு அரசியல், அதுல நடக்கிற அந்த பேக்ரவுண்ட்ல நடக்கிற என்னென்ன பாலிடிக்ஸ் எல்லாமே 10 புக்கு பார்த்து படிச்ச ஒரு நாவலை நமக்கு ஒரு 3 ஹவர்ல சொல்லிடுறாரு. ஏன்னா இல்ல இந்த படத்துல அவ்வளவு அரசியல் இருக்கு, அதெல்லாம் நான் எதுவும் சொல்லலை. பட் ஒரு ஆடியன்ஸா, ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸா, ஆனா இந்த படத்தை வந்து வெற்றிமாறன் ஆடியன்ஸ் ரசிப்பானுங்க. பட் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸா இல்ல ஒரு நியூட்ரல் ஃபேன்ஸா இருக்கும்போது சூரியக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. மஞ்சு வாரியர்கிட்ட லாஸ்டா விஜய் சேதுபதி டைலாக் சொல்லிட்டு போவார், அவரு எங்கன்னு தெரியல. ஹீரோயினோட அப்பா அம்மா ஃபேமிலி அவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதிக்கு ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் ஹெல்ப் பண்ணாரு, அவனுக்கு என்னன்னு தெரியல. கௌதம் வாசுதேவன் என்ன ஆனான்னு தெரியல. இப்படி நிறைய கேள்வி மண்டபில் வந்து வரும்போது, ஸோ வெற்றிமாறன் என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா, ஓகே படம் வந்து மொக்கன்னு சொல்ல முடியாது, ஒன் டைம் கண்டிப்பா வாட்சபிள் தான். செம மேக்கிங், குட் மேக்கிங், நல்ல ஆக்டிங். விஜய் சேதுபதி, மஞ்சு வாரியர் எல்லாமே நல்ல ஆக்டிங் தான். கிஷோர் கிட்டத்தட்ட அந்த கருணாஸ் பையன் கூட ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வரும், சூப்பராக வச்சுப்பான். எல்லாமே ஓகே தான்.
பட் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. தேட்டர் விட்டு வெளியே வரும்போது ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஆனால் வெற்றிமாறன் கிட்ட ஒரு பிளெஸிங் இருக்கு. என்னத்தமா, நீ என்னதான் பேக்ரவுண்ட்ல வாய்ஸ் கொடுத்துட்டு என் ஃபிலிம் பை வெற்றிமாறன் சொன்னா தேட்டரே கிளாப் பண்ணுது. அதுதான் அவரோட ப்ளஸ். ஓகே, மொத்தத்தில் படம் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் வெற்றிமாறன் ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. பட் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸா எப்படி சொல்றது, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்போட போகும்போது அப்படி நீங்க போனீங்கன்னு எனக்கு ஏன் என்னடா அவன் வெற்றிமாறன் படத்தை எப்படி சொல்றான்னு வச்சுன்னா, ஓகே நல்ல மேக்கிங், நல்ல கொரியோகிராஃபி, நல்ல மேக்கப்பு, நல்ல எல்லாமே நல்லதா இருக்கு. பட் கிளைமேக்ஸ் ஒரு படத்துக்கு, ஒரு படத்துல கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் எதுவுமே இல்லாம கிளைமேக்ஸ் நல்லா வச்சிருவாங்க. கரெக்டுங்களா? இதுல கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் எல்லாமே, மேக்கிங்கு, கோரியோகிராஃபு, ஃபைட்டு எல்லாமே நல்லா இருந்தோம். கிளைமேக்ஸ் ஒரு தப்பக்கட்டேன்னு சொன்னது, இவனுங்களுக்கு இது போதும், ஒருவேளை வெற்றிமாறன் நினைச்சுட்டு போடுது. பார்ட் 2 தானே, பார்ட் 2 வின் பண்ணா என்ன, வின் பண்ணலாம் என்ன, இவனுக்கு இதே போதும் அப்படின்னு நினைச்சிட்டு போடுது. தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர் மட்டும்தான் உருவாக்குவாங்க. அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது. சரி, ஓகே, படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம், ரொம்ப மக்களாம் கிடையாது. இப்போ என்னன்னா, போற இடத்துல எல்லாம் வெற்றிமாறன் உசிப்பேத்தி வடச்சென்னை 2 எப்போ, வடச்சென்னை 2 எப்போன்னு தெரியல. எனக்கு இப்போ அதை நினச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா பார்ட் 2வே நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஒரு சாபக்கேடும்.